வெல்கம் டு சொர்ணா சமையல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது உளுந்தன் சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? 100 கிராம் உருட்டு பருப்பு, 300 கிராம் புழுங்கல் அரிசி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 முறி தேங்காய் துருவியது, 1 கைப்பிடி அளவு பூண்டு உரிச்சது, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் காய பவுடர், 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். ஒரு கடாயை போட்டுவோம். இந்த உருட்டு பருப்பை வறுப்போம். ரொம்ப வறுக்கணும் தேவையில்ல, இளம் வறுப்பாக வறுத்துக்கோங்க. பருப்பு லேசாக சூடு வர வருங்க. ரொம்ப கலர் மங்க வேண்டாம், இளம் வறுப்பாக வறுத்துக்கோங்க. பருப்பு வறுபட்டுட்டு இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தட்டிக்கிடுவோம். மறுபடியும் அதே கடாயில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், இதையும் லேசாக வறுத்து அது கூட போட்டுக்கிடுவோம். வறுத்துட்டு தீயை குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லாட்டி கறியிரும். இதையும் அது கூட சேர்த்து தட்டிக்கோங்க. இந்த அரிசியை களைஞ்சிட்டு வந்துக்கிடுவோம். அடுப்பு மேலே குக்கரை தூக்கி வச்சுக்கோங்க. தீயை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. நம்ம பருப்பெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் அது கூட கொட்டிக்கோங்க. அரிசி களைஞ்சிட்டு வந்தோம்ல, அந்த அரிசியையும் அது கூட தட்டிடுங்க. தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. பூண்டு வச்சுருந்தோம்ல, அந்த பூண்டையும் அது கூட போட்டுருங்க. 1 டீஸ்பூன் பெருங்காய போடுங்க. அது கூடயே கருவேப்பிலை, தேங்காய் துருவல், நம்ம இந்த உலக்குக்கு 1.5 உலக்கு அரிசி போட்டிருக்கோம், 100 கிராம் பருப்பு போட்டிருக்கிறோம். அப்போ 200 400 கிராம் ஆச்சு இந்த உலக்குக்கு. அதுக்கு தண்ணி 1 கப், 2 3 4 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். காணதுக்கு 100 உலக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி எல்லாம் ஒன்றா போட்டு தான் வேக வைக்க போகிறோம் குக்கரில். 1 விசில் வரணும், 2வது விசில் வரத்துலையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு தான், அதில் உப்பு போடலை. இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றணும். 1 கப்பு தண்ணி. இந்த உலக்குக்கு 1.5 உலக்கு அரிசியும் 100 கிராம் பருப்பும் சேர்த்து 2 உலக்கு ஆகுது. இந்த 2 உலக்குக்கு நான் 1 உலக்குக்கு 3 உலக்கு தண்ணின்னு 2 உலக்குக்கு 6 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது கொஞ்சம் குறைவாக இருக்கணும், இந்த சாதம் உதிரியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம இப்போ ஊற்றியாச்சு, தண்ணி எல்லாமே போட்டு வச்சாச்சு. நீ குக்கர் மூடி வச்சுட்டு 1 விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். விசில் போட்டிருப்போம். 1 விசில் வரட்டும், 2வது விசில் வர்றதுக்குள்ளேயும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ 1 விசில் வரப்போகுது. அடுத்து 2வது விசில் வர்றதுக்குள்ளேயும் ஆஃப் பண்ணணும். ஒரு விசில் ஆஃப் பண்ணியிருக்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். விசில் போனதுக்கு அப்புறமா விசிலை எடுத்துட்டு திறந்து பார்ப்போம். சரியாக இருந்திருக்கும். திறந்து பார்ப்போம். விசிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடுத்துக்கோங்க இந்த சாதத்தை. இது நல்லா குலைவாக இருக்கும். இந்த சாதம் நல்லா வெந்துடுச்சு சாதம். இந்த உளுந்த சாதத்துக்கு உருளைக்கிழங்கு குருமா வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. உளுந்த சாதம் ரெடி. பொத்தி அமுக்கி விட்டுருங்க. உளுந்த சாதம் ரெடி.